السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. அருமையான மாணவ மாணவிய கண்மணிகளே, ரியாதுல் பதிஆ கிதாபில் இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் பாடம் 72 பார்க்க போகின்றோம். இந்த 72வது பாடம் 71வது பாடத்தினுடைய தொடர். 71வது பாடத்தில் தத்திம்மா என்று பூரணம் என்ற தலைப்பில் அந்த பாடம் தொடங்கப்பட்டது. ஜியாரத்து நபியினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத்து செய்தல் குறித்த ஒழுக்கங்கள், அது சம்பந்தமாக உள்ள சட்டதிட்டங்கள் கடந்த 71வது பாடத்திலிருந்து நாம் தெரிந்து வருகின்றோம். இந்த 72வது பாடத்தில் பூரணத்தின் தொடர், அந்த தத்திமாவினுடைய தொடர் இன்ஷா அல்லாஹ் இந்த பாடத்தில் நாம் பார்க்க இருக்கின்றோம். அருமையானவர்களே, இந்த கல்வி சேவையை நமது ரக்கீப் எஜுகேஷனல் ட்ரஸ்ட்டு சிறப்பாக செய்து வருகின்றது. இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் நமது ரக்கீப் கல்வி அறக்கட்டளைக்கு தாங்கள் ஆதரவு தாருங்கள். உங்களில் யாரும் இந்த அறக்கட்டளைக்கு உதவி செய்ய விரும்பினால் அதற்கான வங்கி விவரங்கள் இங்கு தரப்பட்டுள்ளது. தாராளமாக உங்களுடைய உதவிகளை வழங்கி ஈருலகிலும் அதற்கான பலன்களையும் நன்மைகளையும் பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றது. அருமையானவர்களே, இன்றைய பாடத்தில் நாம் காண வேண்டியவைகள் என்ன? ஜியாரத்தின் தொடர் மற்றும் சில ஒழுக்கங்கள், இன்னும் முக்கியமான அடையாள சின்னங்களை ஜியாரத்து செய்தல் பற்றிய சில விளக்கங்களை தான் இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். கடந்த பாடத்தினுடைய தொடர் இது. அதே போல ஜியாரத்து சம்பந்தமாக இன்னும் பேண வேண்டிய ஒழுக்கங்கள், மேலும் என்னென்ன அடையாள சின்னங்கள் இருக்கின்றதோ அவைகளை ஜியாரத்து செய்தல் குறித்த தகவல்களையும் நாம் இன்றைய பாடத்திலே பார்க்க இருக்கின்றோம். அருமையானவர்களே, மேலும் இன்றைய பாடத்தில் இன்னும் ஒரு செய்தியையும் நாம் பார்க்க இருக்கின்றோம். அது குறித்த சில விளக்கங்களை முன்கூட்டியே நாம் தெரிந்து கொண்டால் நமக்கு அந்த பாடத்தை படிப்பது லேசாக இருக்கும், புரிந்து கொள்வது லேசாக இருக்கும். இந்த ரியாதுல் பதிஆ என்ற இந்த கிதாபில இந்த ஒரு வாசகம் ஜியாரத்தினுடைய அந்த செய்திகள் குறித்து வரும் பொழுது, ஜியாரத்து சம்பந்தமாக பேண வேண்டிய ஒழுக்கங்கள், சுன்னத்தான விஷயங்கள் என்று நூலாசிரியர் அவர்கள் சொல்லும் பொழுது இந்த ஒன்றையும் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதாவது வயதவஸ்ஸல பிஹி ஃபி ஹக்கி நஃப்ஸிஹி வயஸ்தஷ்ஃபிஅ பிஹி இலா ரப்பிஹி சுப்ஹானஹு வ தஆலா. இது சம்பந்தமாக உள்ள சில விளக்கங்களை நாம் இங்கே தெரிந்து கொண்டால் பாடங்களை விளங்குறது நமக்கு லேசாக இருக்கும். அதாவது வசீலா என்று சொல்லப்படும் வசீலா குறித்த சில தகவல்களை இங்கே நாம் சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம். வசீலா என்றால் அதனுடைய ஒரு அர்த்தம் தவஸ்ஸல இலா ஃபுலானின் பிகதா, இன்ன மனிதனின் பக்கம் அவன் நெருங்கினான் இன்ன ஒரு பொருளை கொண்டு. அதாவது தனக்கும் இன்னொருவருக்கும் மத்தியில ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி கொள்வதற்காக அவருக்கு பிரியமான சிலவற்றை செய்வதின் மூலமாக, சிலவற்றை கூறுவதின் மூலமாக அவருடைய நெருக்கத்தை அடைதல், இதற்குத்தான் வசீலா என்று சொல்லப்படும். அப்போ அல்லாஹுவினுடைய நெருக்கம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹுவின் பிரியமான சில நல் அமல்களை
செய்வது கொண்டு அல்லாஹ்விற்கு பிரியமான நபிமார்கள் இறை நேசர்களை நேசம் கொள்வதின் மூலமாக அல்லது அந்த அமல்களின் பொருட்டால் அந்த நபிமார்கள் இறை நேசர்களின் பொருட்டால் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுவதற்கு வசீலா என்று சொல்லப்படும். அப்போ இங்கே நூல் ஆசிரியர் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொருட்டாக்கி அவர்களின் பொருட்டால் அல்லாஹ்விடத்தில் தன் பாத்தியப்பட்ட விஷயங்களை வேண்டுதல் என்று கூறுகின்றார். அதாவது யஜஅலன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசீலத்தன் பைனஹு வ பைனல்லாஹி, தனக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு வசீலாவாக ஆக்குவது. வசீலா என்றால் ஒரு வழியாக, ஒரு காரணமாக, சாதனமாக ஆக்கிக் கொள்வது. ஃபித் துஆஇ, துஆ கேட்கும் விஷயத்திலே, அவ் தலபில் ஹாஜதி, அல்லது தனது தேவையை அல்லாஹ்விடத்தில் வேண்டும் விஷயத்தில். நேரடியாக கேட்கும் பொழுதும் அல்லாஹு கொடுக்கக்கூடியவன். அதே போல அல்லாஹுவிற்கு விருப்பமானவற்றை செய்து அல்லாஹ் எப்படி அல் குர்ஆனில் கூறுகின்றான் அல்லவா, யா ஐயுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வபுதகு இலைஹில் வசீலத்த, ஈமான் கொண்ட அத்தகைய மக்களே, நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். வபுதகு இலைஹி அல் வசீலத்த, இன்னும் வசீலாவை அவன் அளவில் நீங்கள் தேடுங்கள். அதாவது நெருக்கத்தை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். அப்போ அல்லாஹுக்கு பிரியமானவற்றை செய்வது கொண்டு ஒரு நெருக்கத்தை அவனிடத்திலே நீங்கள் தேடுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அப்போ அல் முராதோ ஃபி ஹக்கி நப்சிஹி, இந்த ரியாதுல் பதியால இந்த இடத்துல ஃபி ஹக்கி நப்சிஹி அப்படின்னு ஒரு இபாரத் வருது. அப்போ அதை கொண்டு என்ன நாடப்படுது அப்படின்னா, ஐ யத்துலுப மினல்லாஹி லினப்சிஹி அல் கபூல, தனக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் கபூல் அங்கீகாரத்தை தேடுவது, வேண்டுவது. அவில் மகஃபிரத்தை, அல்லது மகஃபிரத் பாவ மன்னிப்பை தேடுதல், வேண்டுதல். அவ் ரஃபஅத் தரஜா, அல்லது உயர் பதவியை தேடுதல், வேண்டுதல். இதை தான் நம்ம கேட்போம். அல்லாஹ்விடத்தில் நம்ம கேட்குறது அப்படிங்கிறது தனக்கு ஒரு அங்கீகாரம் வேண்டும். இது அல்லாமல் மற்ற ஏதாவது சில தேவைகள் இருக்கலாம், துன்யவி சம்பந்தமான தேவைகள் இருக்கலாம். நான் உயர்ந்த தேவைகளை வைத்து கேட்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்ம இந்த இடத்துல என்ன செய்கிறோம், வசீலாவாக ஆக்கி கேட்கறதுனால உயர்ந்த தேவைகளை அங்கே நம்ம கேட்கணும். அப்போ முத்தவஸ்ஸிலம் பின் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு காரணமாக, ஒரு வழியாக ஆக்கி கொண்ட நிலையிலே, பிமானா யஸ்அலுல்லாஹ பிஜாஹி நபியிஹி, அதாவது இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, வயதவஸ்ஸல பிஹி ஃபி ஹக்கி நப்சிஹி, அதனுடைய அர்த்தம் என்ன, யஸ்அலுல்லாஹ பிஜாஹி நபியிஹி, நபி தன்னுடைய நபியின் உயர் அந்தஸ்தை கொண்டு அல்லாஹ்விடத்தில் கேட்பது. அவ் பிஹுப்பிஹி நபியிஹி அப்படின்னா அல்லாஹ்வினுடைய நபியின் உயர் அந்தஸ்தை கொண்டு, அல்லது அல்லாஹ்வினுடைய முஹப்பத்தை கொண்டு. அவ் பி மன்சிலத்திஹி, அல்லது இந்தஹு, அல்லாஹ்விடத்தில் அவரின் உயர் அந்தஸ்தை கொண்டு, ஸ்தானம், உயர்ந்த ஸ்தானத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்றார்கள். அப்போ அதன் பொருட்டால் யா அல்லாஹ் என்னுடைய இந்த தேவையை நிறைவேற்றி தருவாயாக என்று கேட்பது தான் இங்கே வசீலா என்று சொல்லப்படும். அதே போல் ரெண்டாவது ஒரு வாசகம் வருது, வயஸ்தஷ்ஃபிஅ பிஹி இலா ரப்பிஹி சுப்ஹானஹு வ தஆலா, ரப்பு சுப்ஹானஹு தஆலா அவன் பக்கம் நபியின் பொருட்டால், நபியை கொண்டு பரிந்துரை செய்ய தேடுவது. அப்படின்னா என்ன, அதாவது யத்துலுப மினல்லா, அல்லாஹ்விடத்தில் அவன் தேடுவது, ஐ யஜஅலன் நபிய ஷஃபீஅன் லஹு யௌமல் கியாமா, கியாமத்து நாளையில் தனக்காக வேண்டி அவர்கள் பரிந்துரை செய்யக்கூடியவர்களாக அவர்களை ஆக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் வேண்டுவது. இதுதான் இந்த வாசகத்தினுடைய விளக்கம். அதாவது முதல் வாசகத்தினுடைய இந்த கருத்து, வயதவஸ்ஸல பிஹி ஃபி ஹக்கி நப்சிஹி
என்பதனுடைய கருத்து என்ன அப்படின்னா, அல்லாஹுவின் நெருக்கத்தை அடைவதற்கு அல்லது அல்லாஹுவிடம் உதவி தேடுவதற்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு ஒரு வழியாக காரணமாக ஆக்கிக் கொள்வது. சீலாவில் மற்ற அமல்களையும் காரணமாக ஆக்கலாம். இங்கே நம்ம இது சம்பந்தமாக படிக்கிறதுனால உங்களுக்கு இதனுடைய விளக்கம் தரப்பட்டிருக்கு. அதே போல் ரெண்டாவது வாசகமான வயஸ் தஸ்பியா பிஹி இலா ரப்பிஹி சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய கருத்து என்ன அப்படின்னா, அல்லாஹும் மஜஅல் நபியக ஷஃபீஅன் லி யௌமல் கியாமா. இதுதான் அதனுடைய கருத்தா இருக்கு. யா அல்லாஹ், உன்னுடைய நபியை எனக்கு கியாமத்து நாளையில் பரிந்துரை செய்யக்கூடியவர்களாக ஆக்குவாயாக என்பது அதனுடைய பொருளாக இருக்கு. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம் எல்லோருக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய ஷஃபாஅத்து கிடைக்கும் பாக்கியத்தை வழங்கி அருள் புரிவானாக. ஆமீன். இப்பொழுது வாருங்கள், நாம் பாடத்திற்கு செல்லலாம். அருமையானவர்களே, கடந்த பாடத்தினுடைய இறுதியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அந்த அடக்க ஸ்தலத்தில் முன்னிலையில் இருந்து எப்படி சலாம் சொல்ல வேண்டும் என்பதை நாம் என்ற ஒழுக்கங்களை நாம் தெரிந்து கொண்டோம். பிறகு இன்னைக்கு நம்ம படிக்க வேண்டிய பாடம் இங்கே இருந்து தான். சும்ம எத அஹ்ஹர, இது எல்லாமே முன்னாடி ஒரு அன் முகத்தர் இருக்குது, அதில் அத்துஃபாக ஆகும். முன்னாடி உள்ள வாசகத்தில் அன் வந்திருக்கும். அதாவது முஸ்தஹப்பான விஷயங்கள், சுன்னத்தான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி நூல் ஆசிரியர் அவர்கள் சொல்லிட்டு வராங்க. அப்போ சும்ம எத்த அஹ்ஹர, பிறகு அவர் பின்வாங்குவது, பின்னேறி வருவது, ஜிஹத்த யமீனிஹி, தன்னுடைய வலது திசையின் பக்கமாக அப்படியே பின்வாங்கி வருவது சுன்னத்தாகும். கதர திராயின், ஒரு முல அளவிற்கு. அதாவது இப்போ அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அடக்க ஸ்தலத்துக்கு, முபாரக்கான அந்த அடக்க ஸ்தலத்துக்கு முன்னிலையில் அவர் நிற்கிறாரு. இப்போ அங்கிருந்து அவர் என்ன செய்வார் அப்படின்னா, சற்று கொஞ்சம் வலதுபுறமாக ஒரு முல அளவிற்கு அவர் பின்வாங்கி வருவது ஒரு சுன்னத்தாகும். ஃபயுசல்லிம அலா, அங்கே அபி பக்ரின் அஸ்ஸித்தீகி ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முன்னிலையில் நிற்பது, நின்று அங்க சலாம் சொல்லுவது சுன்னத்தாக ஆகும். அதற்கு பிறகு அவர் என்ன செய்யணும்? சும்ம யதஅஹ்ஹர ஜிஹத யமீனிஹி, பிறகு தன்னுடைய வலது திசையின் பக்கம் கத்ர திராயின் ஐலன், ஒரு முல அளவிற்கு, அங்கேயும் ஒரு முல அளவிற்கு பின் வருவது சுன்னத்தாகும். ஃபயுசல்லிம அலா உமர அல் ஃபாரூகி இப்னில் ஹத்தாபி ரதியல்லாஹு அன்ஹு, ஹத்தாபுடைய மகனார் அல் ஃபாரூக் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது சலாம் சொல்லுவது சுன்னத்தாகும். ஏன்னா இவங்க 3 பேருடைய அந்த புனிதமான அந்த அடக்க ஸ்தலங்கள் அடுத்தடுத்து தான் இருக்கும். அதுக்கு தான் உங்களுக்கு முந்தைய பாடத்தில் ஒரு படம் கூட அங்கே காட்டப்பட்டிருக்கும், அதை பார்த்து கொண்டால் தெரியும். சும்ம யர்ஜிஅ இலா மௌகிஃபிஹி அல் அவ்வலி, அப்போ முதல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்லுவது, பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சலாம் சொல்லுவது, பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சலாம் சொல்லிவிட்டு பிறகு என்ன செய்யணும் அப்படின்னா, யர்ஜிஅ இலா மௌகிஃபிஹில் அவ்வலி, முதல் அவருடைய நின்ற இடத்தின் பக்கம் அவர் மீளுவார். ஃபர்ஸ்ட் எங்க நின்னாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னிலையில் அவர் நின்னார். அப்போ அங்கே திரும்ப என்ன செய்யணும்? அப்படியே வரணும். குபாலத்தல் வஜ்ஹி ஷரீஃபி, அந்த சிறப்பான முகத்தை முன்னோக்கக்கூடிய நிலையில, அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய முகத்தை முன்னோக்கக்கூடிய நிலையில ஆரம்பமாக நின்ற அவருடைய அந்த இடத்தின் பக்கம் அவர் மீண்டு வருவது ஒரு சுன்னத்தாகும். ஒயதவஸ்ஸல பிஹி, இந்த பிஹியுடைய லமீர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பக்கம் மீட்டிக்கொள்ள வேண்டும். இன்னும் ஒயதவஸ்ஸல பிஹி, அவரை கொண்டு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு அல்லது அவர்களை பொருட்டாக்கி உதவி தேடுவது அல்லது நெருங்குவது, 2 அர்த்தம் இருக்குது. ஃபி ஹக்கி நப்சிஹி, தன்னுடைய பாத்தியமான விஷயத்திலே, ஹக்குனா பாத்தியமான, தன் சம்பந்தப்பட்ட காரியங்களிலே அல்லாஹ்விடத்தில்
உதவி தேடுவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொருட்டாக்கி அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெறுவது. அப்ப இதுல என்னென்ன துஆ கேட்கணுமோ கேட்டுக்கொள்ளலாம். வயஸ்தஸ்ஃபிஅ பிஹி, இன்னும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு பரிந்துரை செய்ய தேடுவது. இலா ரப்பிஹி பக்கம், இலா ரப்பிஹி, இந்த ஹீயுடைய லமீர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பக்கமும் மீட்டிக் கொள்ளலாம். அப்ப அவர்களுடைய ரப்பின் பக்கம் சுப்ஹானஹு வ தஆலா, பரிசுத்தமான இன்னும் உயர்ந்த அவருடைய இரட்சகனின் பக்கம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு இஸ்திஷ்ஃபா, பரிந்துரை செய்ய தேடுவது. இதுக்கான விளக்கம் என்ன அப்படின்னா, யா அல்லாஹ், நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எனக்கு கியாமத்து நாளையில் ஷஃபீஅன், பரிந்துரை செய்யக்கூடியவராக ஆக்கி தருவாயாக அப்படி சொல்லி துவா கேட்கிறது. இதுதான் அந்த இடத்துல கருத்தாக இருக்கு. சும்ம யன்தகில இலா ஜிஹதி ரஅஸில் கப்ரி ஷரீஃபி, பிறகு யன்தகில, அப்படியே நகர்ந்து வருவது, இலா ஜிஹத்தி ரஅஸில் கபரி ஷரீஃபி, சிறப்பான அந்த கபரினுடைய தலை திசையின் பக்கம், தலை திசையின் பக்கம் அவர் நகர்ந்து வருவது. வயஸ்தக்பிலல் கிபிலத, இன்னும் அந்த கிபிலாவை அவர் முன்னோக்குவது சுன்னத்தாகும். ஃபயகூனல் கபுரு அஷ்ஷரீஃபு, எனவே இப்படி இந்த செயலை செய்யும் பொழுது, அதாவது கபரு ஷரீஃபினுடைய தலை திசையின் பக்கம் அவர் நகர்ந்து வருவது, கிபிலாவை முன்னோக்குவது, அப்படி செய்யும் பொழுது அந்த சிறப்பான அந்த கபர் ஆகிறது அன் ஷிமாலிஹி, அவருடைய இடதுபுறத்தை தொட்டும் ஆகும். அவருடைய இடதுபுறத்துல வந்துடும். கிபிலாவை முன்னோக்கக்கூடிய நிலையில இந்த ஒரு பொசிஷன்ல வரும் பொழுது அந்த கபர் இடது திசையை தொட்டும் ஆகிவிடும். வயதுஉவ பிமா அஹப்ப லினஃப்ஸிஹி, தனக்காக அவர் எதை விரும்புகிறாரோ அந்த ஒன்றை கொண்டு துஆ கேட்பது. அவர் வேறு வலி அஹ்பாபிஹி, இன்னும் அவருடைய பிரியமானவர்களுக்காக வேண்டி, தனக்காக ஒலில் முஸ்லிமீன, இன்னும் முஸ்லிம்களுக்காக வேண்டியும் துஆ கேட்பது சுன்னத்தாக இருக்கிறது, முஸ்தஹப்பாக இருக்கிறது. வஹாகதா யஃஅலு குல்லமா அராத ஜியாரத, இதுதான் இதுவரை என்னென்ன விஷயங்கள் பேண வேண்டும் என்பதை நூல் ஆசிரியர் அவர்கள் கூறிவிட்டார்கள். இறுதியாக இங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்படிதான் ஒவ்வொரு தடவையும் அவர் ஜியாரத்தை நாடுகின்ற பொழுதெல்லாம் இவ்வாறாக செய்வது. வஹாகதா யஃஅல, இவ்வாறாக செய்வது முஸ்தஹப்பாகும், சுன்னத்தாகும். குல்லமா அராத ஜியாரத, ஜியாரத்தை நாடுகின்ற பொழுதெல்லாம். ஹைர். அடுத்து இன்னும் பேண வேண்டிய சில முக்கியமான விஷயங்களை நூல் ஆசிரியர் அவர்கள் இங்கே குறிப்பிடுகின்றார்கள். வயம்பகி லஹு லுசூமுல் அதபி முத்தத இகாமத்திஹி பில் மதீனதி, இங்கிருந்து சில ஒழுக்கங்களை சொல்றாங்க. அந்த ஜியாரத்து காசிது ஜியாரா, ஜியாராவை நாடக்கூடியவருக்கு அவசியமாகும் லுசூமல் அதபி, ஒழுக்கத்தை அவசியமாக்கி கொள்ளுதல். முத்தத இகாமத்திஹி, அவருடைய தங்குதலுடைய காலம் எல்லாம், அவருடைய தங்குதல் அங்கு நீண்டு கொண்டு இருக்கும் காலம் எல்லாம், பில் மதீனத், எங்க அல் மதீனாவிலே, அதாவது அவர் மதீனாவிலே தங்கி இருக்கும் காலம் எல்லாம் ஒழுக்கத்தை பேணுவது அவசியம். மதீனாவில் பேண வேண்டிய ஒழுக்கங்கள் என்னென்ன அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இது முதல் விஷயம். அடுத்து வாங்க. وأن يحافظ على الاعتكاف في مسجده صلى الله عليه وسلم كلما دخله, இன்னும் இஅ்திகாஃபின் மீது பேணுவது அவசியமாக இருக்கிறது. இந்த வாவுடைய அத்துஃப் எங்க வைக்கணும் அப்படின்னா, லஹு அப்படிங்கிறதுல வச்சுக்கிட்டீங்கன்னா எம்பகு என்ற இந்த ஜும்லா மீண்டு வரும். அப்போ எம்பகு அவருக்கு அவசியமாகும், ஐ யுஹாஃபில, பேணுவது அவருக்கு அவசியமாகும். அலல் இஅ்திகாஃப், அந்த இஅ்திகாஃபின் மீது, ஃபி மஸ்ஜிதிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பள்ளிவாசலிலே, குல்லமா தகலஹு, அந்த பள்ளிவாசலிலே அவர் நுழையும் பொழுதெல்லாம் இஅ்திகாஃபுடைய நியத் வச்சார். இது ஒரு விஷயம். அடுத்து வஅல ஸலாத்தி ஃபீஹி குஸூஸன் மஅல் ஜமாஅத்தி, இந்த வாவுடைய அத்துஃப் எங்க வைக்கணும் அப்படின்னா இந்த அலால வைக்கணும். அலல் இஅ்திகாஃப்ல வச்சிங்கன்னா தொழுகையின் மீது பேணுவதும் அவசியமாகும் அப்படின்னு அந்த ஜும்லா மீண்டு வரும். ஃபீஹி, ஃபீஹியுடைய லமீர் மஸ்ஜித்.
ஹுசூசன் குறிப்பாக மஅல் ஜமாஅத்தி ஜமாஅத்துடன் குறிப்பாக பேண வேண்டும். ஜமாஅத்து தொழுகையுடன் குறிப்பாக பேணுவது சுன்னத்தாக இருக்கிறது. وأن يكثر من الصوم والصدقة وتلاوة القرآن وأنواع العبادة. இன்னும் அதிகப்படுத்திக் கொள்வது அவசியமாகும். இந்த வாவுடைய அத்துஃபும் இந்த லஹு லுசூமுல் அதப் அப்படிங்கிறதுல வச்சுக்கொள்ளணும். அதிகப்படுத்திக் கொள்வது மினஸ்ஸௌமி நோன்பில் இருந்தும், இன்னும் சதகா தர்மத்தில் இருந்தும், இன்னும் குர்ஆன் ஓதி வருவதிலிருந்தும், இன்னும் மொத்தமான இபாதத்துடைய வகைகளிலிருந்து அனைத்தையும் அதிகப்படுத்திக் கொள்வது சுன்னத்தாக இருக்கிறது. அடுத்தபடியாக இங்கிருந்து நூலாசிரியர் அவர்கள் மற்ற என்னென்ன ஜியாரத்திற்குரிய இடங்கள், எப்பொழுது அது விசேஷமாக அந்த இடங்களை சந்திக்க வேண்டும், ஜியாரத்து செய்ய வேண்டும் என்பதை பற்றி குறிப்பிடுகின்றார்கள். வஅன் யஸூர அஹ்லல் பகீஇ. இன்னும் பகீ உடையவர்களை சந்திப்பதும் சுன்னத்தாகும். இது முஸ்தஹப்பு சுன்னத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். ஹுசூசன் குறிப்பாக யௌமல் ஜும்அத்தி. பகீ உடையவர்கள் அப்படின்னு சொன்னா ஜன்னத்துல் பகீ பொது கபரஸ்தான், மதீனாவினுடைய பொது கபரஸ்தான் என்று சொல்லுவார்கள். அந்த கபரஸ்தானுக்கு பேர் அல் பகீ. அப்போ அந்த பகீ வாசிகளை சந்திப்பது ஹுசூசன் குறிப்பாக யௌமல் ஜும்அத்தி. அது எப்பொழுது சந்திக்கணும் அப்படின்னா ஜும்ஆவுடைய நாளையில் சந்திப்பது சிறப்பாகும். வஷ்ஷுஹதா பி உஹுதின். அதே போல உஹதை கொண்டு ஷஹீதான சுஹதாக்கள், உஹதுடைய சுஹதாக்களை சந்திப்பது. வ அஃலலுஹு. இன்னும் உஹதுடைய சுஹதாக்களை சந்திப்பதில் ரொம்ப சிறந்ததாகிறது யௌமல் ஹமீஸ், வியாழக்கிழமை அவர்களை சந்திப்பது சுன்னத்தாகும், முஸ்தஹப்பாகும். ஓ மஸ்ஜித குபா. குபா என்ற அந்த பள்ளிவாசலை சந்திப்பது, அதாவது அந்த பள்ளிவாசலுக்கு செல்வது. வ அஃலலுஹு. இன்னும் குபா பள்ளிக்கு செல்வது, அதை சந்திப்பதனுடைய ரொம்ப சிறப்பாகிறது யௌம சபதி, சனிக்கிழமையாக இருக்கும். ஓ பகியத்தல் மஷாஹிதி பில் மதீனதி. இன்னும் மதீனாவில உள்ள மற்ற மீதமான ஏனைய காட்சிகள், காண வேண்டிய அந்த காட்சிகள், அவைகளை சந்திப்பது இதுவும் சுன்னத்தாக இருக்கிறது, முஸ்தஹப்பாக இருக்கிறது. வஹிய மஷூரத்துன் ஹுனாக. அந்த மீதமுண்டான அந்த மஷாஹிதுகளாகிறது அங்கே, ஹுனாகனா மதீனாவின் பக்கம் ஈட்டிக்கொள்ளலாம், அந்த மதீனாவிலே பிரபல்யமானதாக அது இருக்கிறது. அப்போ வேற என்னென்ன பிரபல்யமான அடையாள சின்னங்கள் இருக்கின்றதோ அதையெல்லாம் என்ன செய்யணும், அதையும் ஜியாரத்து செய்வதற்கு நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எல்லாம் முடிந்த பிறகு, ஜியாரத்து முடிந்த பிறகு, இப்பொழுது தன்னுடைய பயணத்தை தொடங்குவாரேயானால், மதீனாவிலிருந்து தன்னுடைய பயணத்தை தொடங்கும் பொழுது அந்த நேரத்தில் பேண வேண்டிய ஒழுக்கங்கள் என்ன? ஃபைதா அராத சஃபர. பயணத்தை அவர் நாடிய பொழுது, ஆகவே எல்லாம் முடிந்த பிறகு பயணத்தை அவர் நாடினார். வத்த அல் மஸ்ஜித் ஷரீஃப. சிறப்பான அந்த பள்ளிவாசல், சிறப்பான பள்ளிவாசல் மஸ்ஜிது நபவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிறப்பான அந்த பள்ளிவாசலுக்கு விடை கொடுப்பார், பிரியா விடை கொடுப்பார். அதாவது பள்ளிவாசல்ல இருந்து தான் தன்னுடைய பயணத்தை அப்போ தொடங்குவார். மிஸ்ல மா ஃபஅல அவ்வல துஹூலி. ஆரம்பமாக நுழையும் பொழுது எதை அவர் செய்தாரோ அதை போன்று இப்பொழுதும் செய்வார். பள்ளிவாசலுக்கு உள்ள நுழையும் பொழுது அந்த பாபு ஜிப்ரீல் வழியாக வர்றது, அதே போல ஜியாரத்தை முடிக்கிறது, ஜியாரத்தை முடித்து அப்படியே என்ன செய்யறது, பாபு ஜிப்ரீல் வழியாக வெளியேறுவது. அப்போ இதையெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதாங்க சொல்றாங்க, ஆரம்பத்தில் எதை செய்தாரோ அதை போன்று தன்னுடைய பயணத்தை தொடங்கும் பொழுதும் அவர் செய்து கொள்வார். வஸஅலல்லாஹ தஆலா. உயர்ந்த அல்லாஹ்விடத்திலே அவர் கேட்பார், அல்லா யஜஅல ஹாதா ஆஹிரல் அஹ்தி பிஸியாரத்தி ஹாதன் நபியில் ஆலமி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா அல்லாஹ், இந்த ரொம்ப கண்ணியம் வாய்ந்த இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய இந்த சந்திப்பை கொண்டு காலத்தின் கடைசியாக இதை நீ ஆக்கிவிடாமல் இருப்பதற்கு கேட்கணும். அப்போ எனக்கு தொடர்ந்து
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத்து செய்யக்கூடிய பாக்கியத்தை யா அல்லாஹ் எனக்கு எங்களுக்கு தருவாயாக அப்படின்னு சொல்லி துவா செய்து விட்டு அங்கிருந்து கிளம்பணும். வல்ல ரப்புல் ஆலமீன் நம் எல்லோருக்கும் மகத்தான அந்த பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.